ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை. எடுத்துக்காட்டு 3 பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க. சமபக்க முக்கோணம், சதுரம், ஒழுங்கு ஐங்கோண மற்றும் ஒழுங்கு அருங்கோணம் ஆகியவற்றிற்கு சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. சமபக்க முக்கோணம், சதுரம், ஒழுங்கு ஐங்கோணம் மற்றும் ஒழுங்கு அருங்கோணம் சொல்லியிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா முக்கோணம் இது சமபக்கம்னா 3 பக்கமும் சமமாக இருக்கும். அதனால் இது ஃபஸ்ட்டு இது எழுதிக்கோங்க. சமபக்க முக்கோணம், இது சமபக்க முக்கோணம். அதுக்கப்புறம் ரெண்டாவது சதுரம் சொல்லியிருக்காங்கல்ல, இது சதுரம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒழுங்கு ஐங்கோணம். ஏன்னா 5 பக்கம் இருந்துச்சுன்னா ஒழுங்கு ஐங்கோணம்னா 5 பக்கமே சமமாக இருக்கும். அதனால் ஒழுங்கு ஐங்கோணம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 6 பக்கம் சமமாக இருக்கும். ஒழுங்கு அருங்கோணம் இது. அப்போது ஒழுங்கு அருங்கோணம். பாருங்கள், இதுக்கு சமச்சீர் கோடுகள் எப்படி வரணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன், இவற்றை முயல்கன்னு. அதில் போய் பார்த்திங்கன்னா அங்கே டெஃபினிஷனில் சொல்லியிருப்பேன். இப்போது எதுனா ஒரு சமபக்கத்துக்கு குத்தாங்கன்னா அதில் எவ்வளோ பக்கங்கள் வருதோ அவ்வளோ சமச்சீர் கோடுகள் வரும் அதுக்கு. அப்போ இதுக்கு 3 வரும், இதுக்கு 4 வரும், இதுக்கு 5 வரும், இதுக்கு 6 வரும். அப்படி இல்லைன்னா சமச்சீர் கோடு கூட போட்டு நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஒன்று நேராக வரும். இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா பாதியாக கரெக்டாக வருதுங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாதியாக பிரிக்கலாம். இந்த மாதிரி பாதியாக பிரிச்சிங்கன்னா இது பாதியாக கரெக்டாக பிரியுதுங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடு இந்த மாதிரி பாதியாக பிரிக்கலாம். இது பாதியாக போயிடும். புரிஞ்சுதுங்களா. அப்போ இதுக்கு எவ்வளோ வருது? 3 சமச்சீர் கோடுகள் வருதுங்களா. அப்போது 3 சமச்சீர் கோடுகள். புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் சதுரத்துக்கு பாருங்கள், 4 பக்கம் இருக்குதுங்களா. சதுரத்துக்கு 1 2 3 4 இருக்குது. அப்போ இது சமச்சீர் கோடு கூட 4 வரும். அது எப்படி வரும்னா, ஒன்று நேராக இங்கே பாதியாக வரும், இன்னொன்று இந்த மாதிரி வரும். 2 ஆயிடுச்சிங்களா. இன்னொன்று இந்த மாதிரி பாதியாக வரும், இன்னொன்று இந்த மாதிரி பாதியாக வரும். அப்போ இதுக்கு எவ்வளோ சமச்சீர் கோடு வருது? 4. அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா 4 சமச்சீர் கோடுகள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஐங்கோணம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஐங்கோணத்துக்கு பார்த்திங்கன்னா 5 பக்கங்கள் இருக்குதுங்களா. அப்போது இதுக்கு 5 சமச்சீர் கோடுகள் வரும். அப்போ கோடுகள் பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா, ஒன்று சென்டரில் ஃபஸ்ட்டு பிரியும், அதுக்கப்புறம் இந்த நடுவில் ஒன்று பிரியும், இந்த நடுவில் ஒன்று இப்படி போவோம், அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று இப்படி போவோம், அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இதில் கட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டரில் கட் ஆகும். பாருங்கள், 1 2 3 4 5 கரெக்டாக வருதுங்களா. அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா 5 சமச்சீர் கோடுகள்னு வரும். 5 சமச்சீர் கோடுகள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒழுங்கு அரைக்கோணம்னா 6 கோணங்கள் இருக்குது. இதில் 6 பக்கம் இருக்குதுங்களா. அப்போ இதுக்கும் 6 சமச்சீர் கோடுகள் வரும். அது எப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று சென்டரில் கட் ஆகும், இன்னொன்று இந்த மாதிரி கட் ஆகும், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகும், இன்னொன்று இந்த மாதிரி கட் ஆகும், இன்னொன்று இந்த மாதிரி கட் ஆகும், இன்னொன்று இந்த மாதிரி. அப்போது 6 வருது. பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போ 6 சமச்சீர் கோடுகள் வருதுங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 6
சமச்சீர் கோடுகள். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர். சம பக்கம்னாலே எல்லா பக்கமே சமமாக இருந்துச்சு. எந்த படம் குத்துனாங்களோ அதில் எத்தனை பக்கங்கள் வருதோ அவ்வளோ சமச்சீர் கோடுகள் அதுக்கு வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு 3 முடிஞ்சிச்சு.